ஹலோ, ஹலோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாலிண்ட்ரோம்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெவல் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குன்னா, இந்த வேர்டு நீங்க ஃப்ரண்ட்லேருந்து படிச்சாலும், பேக்லேருந்து படிச்சாலும் வந்துட்டு சேமா தான் இருக்கணும். இது வந்து பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? இதே வந்துட்டு அ கார் அப்படின்னா, இது வந்து பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங் கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஃப்ரண்ட்லேருந்து கார், பேக்லேருந்து படிச்சோம்னா ரேக். ஸோ கிடையாது. இதே வந்துட்டு ரேஸ் கார் அப்படின்னா, இது வந்து பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங்கு. ஆர்ஏசி, ஆர்ஏசிஇ ஃப்ரண்ட் பேக்ல இருந்தாலும். ஓகே. ஸோ இதில இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துருவாங்க. இந்த மாரி ஓகேங்களா? இப்போ பிஏபி, ஏடி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் குடுத்துட்டாங்க அப்படின்னா, இதில வந்துட்டு நம்ம எத்தன பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் இருக்குன்றத ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நம்ப. இதில பார்த்தீங்கன்னா, பிஏபி அப்படின்றது ஒரு பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் ஏபிஏ அப்படின்றது பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். இதில எது வந்துட்டு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்கோ அத நம்ம குடுக்கணும். ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, 2மே சேம் லென்த் தான். 3 தான். 3 லென்த் தான். ஸோ நான் எது வேணா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நம்ப. ஓகேவா? ஸோ அப்ப இந்த கேஸ்ல வந்துட்டு நாம வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு பிஏபி அப்படின்னு ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஓகே. இப்போ ஓகே. இப்போ நம்ம ரெகுலரா பாலிண்ட்ரோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெவல் அப்படி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லெஃப்ட்ன்னு ஒரு ஒரு லெஃப்ட் வந்து 0ன்னு வச்சுப்போம். ரைட்ட வந்துட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு 4ன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ 0, 4 பாயிண்ட் பண்ணோம். இது 2ம் சேமு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு 1க்கு மூவ் பண்ணுவோம். இது வந்து 3க்கு மூவ் பண்ணுவோம். ஸோ 1ம் 3யும் சேமா? சேம். அப்புறம் வந்துட்டு இத மூவ் பண்ணுவோம். ஸோ எப்போ வந்துட்டு அ லெஃப்ட்டு யூனோ லெஸ் தென் ரைட் வரைக்கும் செக் பண்ணுவோம். அப்படி இல்லன்னா ஸோ இது கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிருவோம். எல்ஸ் அம் ஈக்குவலா இல்ல அப்படின்னா, அம் நம்ம வந்துட்டு நாட் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் நம்ப. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றது. இப்போ இந்த இப்போ இப்போ இந்த 2 பாயிண்டர் இல்லாம வேற ஒரு சொல்யூஷன கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்போ? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, அ இப்போ வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் எடுக்கிறேன் நான் இதில. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லுக்கு இப்போ இந்த எல் இருக்குல்ல, இந்த எல்லோட அ ரைட்டும் அம் லெஃப்ட்டும் ஈக்குவலான்னு செக் பண்றேன். ஓகேவா? இந்த கேஸ்ல எல் எடுத்தேன்னா, லெஃப்ட்ல எதுவுமே இல்ல. ரைட்ல மட்டும் தான் இருக்கு இ. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இது வந்துட்டு இந்த கேஸ்ல வந்துட்டு, இது வந்துட்டு நோ வேல்யூன்னு வச்சுக்கோங்க. அ ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஃபால்ஸ் ஆயிடும். ஓகேவா? இது வந்துட்டு அ ஃபால்ஸ் ஆயிடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இ எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த எடுத்துட்டு, இதுல வந்துட்டு ரைட்டு அ லெஃப்ட் 2த்தையும் செக் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப ஈக்கு பார்க்கும்போது ரைட் வந்து வியும், லெஃப்ட் வந்துட்டு எல்லும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப எல்லும் வியும் ஈக்குவல் இல்ல. அப்ப இதுவும் வந்துட்டு ஃபால்ஸ் இந்த இந்த கேரக்டருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு லெஃப்ட்டு அ வி ரைட்டு அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன் அடுத்த கேரக்டருக்கு. ஓகேவா? ஸோ இதில என்ன ஆகும் அப்படின்னா, வி இங்க இருக்கும். அ அடுத்த ரைட்டு, அடுத்த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா, 2 ஈக்குவலா? எஸ். அப்ப மறுபடியும் கன்டின்யூ பண்ணு. அடுத்தது என்ன இருக்கு? இது நெக்ஸ்ட் பாயிண்டர மூவ் பண்ணு. இந்த பக்கம் ரைட்டுக்கு. ஸோ எல் மூவ் ஆயிடுச்சா? இந்த பக்கத்தில வரும்போது மறுபடியும் வந்துட்டு எல் மூவ் ஆகும். இங்க மூவ் ஆயிடுச்சா? ஸோ அப்போ வேர்டும் வந்து ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்துட்டு பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங். ஓகேவா? நான் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த அப்ரோச் தான் நம்ம இங்க வந்து அப்ளை பண்ண போறோம் இப்போ. ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் எடுத்துட்டு, அதனுடைய லெஃப்ட், ரைட்டு அப்படியே கம்பேர் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் வருதோ, அந்த இடத்த வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அத வந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறோம் நம்ப. ஓகேவா? சப்ஸ்ட்ரிங்கா வச்சுட்டு, அ அடுத்தது கேரக்டர் எடுத்துக்கிறோம். இந்த கேரக்டருக்கு அம் எவ்ளோ எவ்ளோ லெஃப்ட் அண்ட் ரைட் போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறோம் நம்ப. ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு இந்த சப்ஸ்ட்ரிங் வந்து இந்த பியோட சப்ஸ்ட்ரிங்கோட அதிகமா, இல்ல ஏவோட சப்ஸ்ட்ரிங்கோட அதிகமா, பியோட சப்ஸ்ட்ரிங் அதிகமா, அப்படியே ஒவ்வொரு கேரக்டரா ஐட்டரேட் பண்ணிட்டே போறோம் நம்போ. அப்படி போகும்போது எவ்ரி கேரக்டருக்கு வந்துட்டு நம்ம ஒரு பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் எடுக்கலாம். அத வச்சுட்டு அதனோட லென்த்த பேஸ் பண்ணி, இதுதான் பெரிய பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேணா கொஞ்சம் மொக்கையா இருக்கலாம். பட் ஆனா நீங்க கோடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கோடிங் போயிடலாம் நம்ப. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண போறோம் அப்டின்னா,
நான் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட் இதில ஒரு ட்ரிக்கி இருக்கு. இதில பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதில வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாரி சென்டர வச்சு யூஸ் பண்ண முடியாது. நான் சொல்றேன் எப்படி அது எப்படி அந்த கேஸஸ் எப்படி சால்வ் பண்ண போறோம் எஜுகேஷன் சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே நம்ப. ஆம் ஓகேவா? ஸோ இந்த இது எக்ஸாம்பிள் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு பிரைவேட் மெத்தட் எழுதுறேன். பிரைவேட் இது வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் குடுக்க போகுது. பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் ஓகேவா? கெட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணு. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஆ ஒரு கேரக்டர் வந்து பாஸ் பண்ண போறோம் நம்ப. ஓகேவா? ஸோ எந்த இண்டெக்ஸ்ன்றத பாஸ் பண்ண போறோம் நம்ப. ஓகே. ஸோ அது வந்து இன்டிஜர் லெஃப்ட், இன்டிஜர் ரைட். ஓகே. ஸோ இந்த கேஸ்ல வந்துட்டு லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் லெவல். லெவல் ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, லெவல்ன்றது தான் லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் ஓகேவா? இந்த கேஸ்ல. ஆ ஸோ இப்ப இந்த லெவல் வருதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்ப நான் வந்துட்டு வி பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு. ஓகேவா? ஸோ இந்த வி தான் வந்துட்டு லெஃப்ட், ரைட் 2 இண்டெக்ஸ்க்கும் வந்துட்டு வி தான் பாஸ் பண்ணுவோம். 0, 1, 2 ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் வந்துட்டு 2 ரைட் வந்துட்டு 2 ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, வைல் லூப்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு அ எட்ஜ் கண்டிஷன் செக் பண்ண போறோம். லெஃப்ட் வந்துட்டு லெஃப்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 0வா இருக்கணும். அண்ட் ரைட்டும் வந்து அதே மாரி தான். ஓகேவா? ரைட்டும் வந்து பவுண்டரிக்குள்ள இருக்கணும். ரைட் வந்துட்டு லெஸ் தென் எஸ் டாட் லென்த் இருக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எஸ் டாட் கேரக்டர் அட் லெஃப்ட் வந்துட்டு ஈக்குவல் டூ எஸ் டாட் கேரக்டர் அட் ரைட். இது எல்லாமே இருந்துச்சுன்னா இட்ஸ் அ பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங். ஸோ இந்த கேஸ்ல வரும்போது 2, 2 வரும். வி வரும். ஓகேவா? ஸோ வி ஈக்குவல் டூ வி கரெக்ட். இது வந்து பவுண்டரி கண்டிஷன்குள்ளேயும் இருக்கு. ஓகேவா? இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்றேன், லெஃப்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகே. ஐ மீன் லெஃப்ட் வந்துட்டு அ டுவார்ட்ஸ் லெஃப்ட் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ரைட்டும் வந்துட்டு டுவார்ட்ஸ் ரைட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, லெஃப்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு 1 ஆகும். ரைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஆகும். ஸோ 1, 3 கம்பேர் பண்ண போகுது இந்த வைல் லூப் மறுபடியும். ஸோ லெஃப்ட் பவுண்டரிக்குள்ள இருக்கு, ரைட்டும் பவுண்டரிக்குள்ள இருக்கு. ஸோ காமன் எஸ். ஓகே. மறுபடியும் வந்து லெஃப்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணு 0க்கு. 0 அப்புறம் இவன் வந்துட்டு 4க்கு போறான் ரைட். ஓகேவா? ஸோ அப்ப இந்த எல்லும் எடுத்துக்கும். ஸோ லெஃப்ட் பவுண்டரிக்குள்ள தான் இருக்கு, ரைட்டும் பவுண்டரிக்குள்ள தான் இருக்கு. கேரக்டர்ஸும் சேமா இருக்கு. ஓகே. தென் அகைன் டுவார்ட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணு. ரைட்ட வந்து ரைட்டுக்கு டுவார்ட்ஸ் மூவ் பண்ணு. ஓகேவா? -1ன்றது வந்து பவுண்டரிய விட்டு வெளில போயிடுச்சு. ஸோ கண்டிஷன் வந்து பிரேக் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு -1, 5 அப்டின்னா டெக்னிக்கலி 0 டூ 4 ஓகேவா? ஸோ 0, 1, 2, 3, 4 இதுதான் வந்துட்டு நம்மளோட லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் ஓகேவா? அத தான் வந்து இது ரிட்டர்ன் பண்ண போகுது. என்னன்னா சிம்பிள். ரிட்டர்ன் எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் நம்ம ஆல்ரெடி லெஃப்ட்ட மூவ் பண்ணதுனால -1ல இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு சப்ஸ்ட்ரிங்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு லெஃப்ட் +1 பண்றோம். ரைட் வந்து ஆல்ரெடி 5ல இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்துட்டு ரைட் மைனஸ் மூவ் பண்ண தேவையில்ல. ஏன்னா சப்ஸ்ட்ரிங் வந்துட்டு 0 டூ அந்த ரைட் அதாவது 5னா 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ ரைட்டு ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தி சப்ஸ்ட்ரிங் வந்துரும். ஓகேவா? ஸோ இத எப்புட்றா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம அதனுடைய பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் இருக்கா? எவ்வளோ லென்த்ன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த எல்லுக்கு எடுத்தோம்னா, எல்லுக்கு வந்துட்டு 1 தான் வரும். ஈக்கு பார்த்தீங்கன்னா, ஈக்கும் வந்து 1 தான் வரும். ஏன்னா இது 2ம் மேட்ச் ஆகாது. விக்கு மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ இது வந்து இந்த ஃபுல் 5 ஃப்ளோ ஆகும். இந்த கெட் பிரைமரி ஸ்ட்ரிங்ல. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ ஃபார் integer I equal to 0, I less than s dot length I plus plus எடுத்துட்டோமா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்ட்ரிங் ரிசல்ட் வந்து வைக்க போறோம் நம்ம. ஏன்னா கம்பேர் பண்ணோம்ல எவ்ரி லெட்டருக்கு. ரிசல்ட் ஈக்குவல் டூ எம்ப்டி ஸ்ட்ரிங் ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் வந்துட்டு ஸ்ட்ரிங்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு வச்சுப்போம் இது. இத வந்து நான் வந்து அ ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு வச்சுக்கிறேன் இத. ஓகேவா? ஏன்னா இது வந்து மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு மிடில்ல 2லருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஐ மீன் ஐயும் அந்த I பிளஸ் 1ம் ஓகேவா? ஸோ அது வந்து செகண்ட் கேஸ் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஈக்குவல் டூ கெட் பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங் எஸ். ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்துட்டு
லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே வேல்யூ தான். ஓகேவா? ஸோ 2த்துக்குமே தான் பாஸ் பண்றேன். ஓகே. அதே மாரி இன்னொரு வேல்யூ எடுக்கிறேன். ஓகே. செகண்ட் கேஸ் இது. செகண்ட் கேஸ்க்கு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்கு எஸ்ஸு, ஐ I + 1ன்னு பாஸ் பண்ண போறேன். ஓகே. ஸோ என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1 அப்படி பாஸ் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது 1, 2 பாஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த 1, 2வும் ஈக்குவலான்னு செக் பண்ணுச்சுன்னா, எஸ் ஈக்குவல். பேக்ல சியும் டியும் இருக்கு. இப்போ இங்க சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சியும் சியும் ஈக்குவல்ன்னு சொல்லிட்டு அப்போ சி, பிபி, சி அப்படின்னு வந்திருக்கும் இங்க. பட் ஆனா இந்த கேஸ்ல பிபி மட்டும் வந்துரும். ஓகேவா? நீ பாட்டுட்டு வந்துட்டு இங்க ஐ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்ப நீ 5 பாஸ் பண்ணீன்னா வந்துட்டு அவுட் ஆஃப் பவுண்டரி அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, அடிக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்க பவுண்டரி செக் கண்டிஷன் வந்து செக் பண்றோம். ஸோ அதனால நீங்க அத பத்தி ரொம்ப வொரி பண்ண தேவையில்ல. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, எவ்ரி லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு 2 அ பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான் அதுக்கப்புறம். ஓகேவா? இஃப் அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டோட லென்த்த வந்து கம்பேர் பண்ணுங்க. இப்போ ரிசல்ட்டோட லென்த் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேஸோட லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா, ரிசல்ட் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு மாத்தி விட்டுருங்க. அப்புறம் அதே கண்டிஷன் தான் வந்துட்டு இந்த பையனுக்கும் வருவான். செகண்ட் கேஸோட லென்த்து ரிசல்ட் சேம் வந்துச்சுன்னா, செகண்ட் கேஸோட லென்த். ஓகேவா? ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் இந்த ரிசல்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபங்ஷன் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டா வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கிறோம். பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? அத வந்து 2 கேஸா கண்டுபிடிக்கிறோம். ஒண்ணு வந்துட்டு சேம் எல்லுலேருந்தே ஸ்டார்ட் பண்றது. இன்னொன்னு வந்து எல்லும், ஈயும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கான்னு ஸ்டார்ட் பண்றது. ஓகேவா? ஸோ அதில எது பெரிய சப்ஸ்ட்ரிங்கோ அது வந்து ரிசல்ட்க்கு மூவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரிசல்ட்ட ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சப் மெத்தட் வச்சிருக்கோம். பாலிண்ட்ரோமிக் ஸ்ட்ரிங்கு. என்னன்னா, இது ஒரு இண்டெக்ஸ் வரும். ஓகேவா? இத பவுண்டரி செக் பண்றோம். இது 2ம் சேமா இருந்துச்சுன்னா, அப்படியே லெஃப்ட் பக்கமா மூவ் பண்ணு, ரைட் பக்கமா மூவ் பண்றோம். எங்க போய் முட்டிட்டு நிக்கிறாங்களோ 2 பேரும் சேம் இல்லாம, அங்க இருந்து சப்ஸ்ட்ரிங் கால்குலேட் பண்ணிட்டு, அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்றோம். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ரன் பண்ணலாமா? ஐயய்யோ! என்ன சொல்லுது? அ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்டரி. ஏன்? யூ நோ வாட்? லெஃப்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0 இருக்கணும். ஓகே. ஸோ 2 கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. பாய்.